எங்க அப்பா எனக்கு உயிலா எழுதி வச்சிருந்தாரு. ஆனா இப்ப அப்பா உயிரோட இல்ல. இப்ப அந்த சொத்தை என் பேருக்கு மாற்றிக்கணும்னா நான் நீதிமன்றத்துக்கு போய் ப்ரொபேட் பண்ணணுமா? அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன்ல எங்க தாத்தாக்கு 1995ல பாகப்பிரிவினை மூலமா ஒரு சொத்து கிடைச்சது. அந்த சொத்தை 2015ல எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உயிலா எழுதி வச்சிட்டாரு. இப்ப சமீபத்துல எங்க தாத்தா இறந்துட்டாரு. ஆனா இப்ப அந்த சொத்துல எங்க அக்கா பங்கு கேக்குறாங்க. நீங்க குடுக்கலன்னா கோர்ட்ல கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? சரி, இந்த இரண்டு சிச்சுவேஷனையும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உயில்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்ன லீகல் இம்பார்ட்டன்ஸ்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு நபர் அவரோட சொத்தை யாருக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி எழுதி வைக்கிற டாக்குமெண்ட் தான் உயில். அந்த நபர் உயிரோட இருக்கும் வரைக்கும் அந்த வில்லுக்கு எஃபெக்ட் கிடையாது. அவர் இறந்த பிறகுதான் அது லீகலி எஃபெக்டிவ் ஆகும். இப்ப மெயின் டவுட், ப்ரொபேட் கட்டாயமான்னு. முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல உள்ள சொத்துக்களுக்கு இந்தியன் சக்செஷன் ஆக்ட் 1925ல இருந்த செக்ஷன் 213 படி ப்ரொபேட் கட்டாயம். அதாவது கோர்ட்டுக்கு போய் வில்ல ப்ரூவ் பண்ணணும். அது இல்லன்னா அந்த சொத்தை லீகலி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. டிசம்பர் 2025ல மத்திய அரசு ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட் படி செக்ஷன் 213 ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதன் மீனிங் என்னன்னா, இப்ப இந்தியாவுல எந்த இடத்துல இருந்தாலும் வில் மூலமா கிடைச்ச சொத்துக்கு ப்ரொபேட் எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்ல. அதாவது நீங்க கோர்ட்டுக்கு போகாமலேயே அந்த சொத்தை உங்க பேருக்கு மாற்றிக்கலாம். இதுவே இந்த வீடியோல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, இப்ப பிராக்டிகலா எப்படி ப்ராசஸ் பண்ணணும்? முதல்ல அந்த சொத்து இருக்கும் வட்டாட்சியர் ஆபீஸ்க்கு போங்க. அங்க நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷனுக்கு கூடவே 3 முக்கிய டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். 1 உயில், வில் டாக்குமெண்ட். 2வது இறப்பு சான்றிதழ், டெத் சர்டிபிகேட். 3வது அந்த சொத்துக்கான எக்ஸிஸ்டிங் பட்டா. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடத்துவாங்க. யூசுவலி 30 நாட்களுக்குள்ள ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் பட்டா உங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கு பிறகு இபி கனெக்ஷன், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க உங்க பேருக்கு மாத்திக்கலாம். இப்ப வர்ற பிக்கெஸ்ட் டவுட் என்னன்னா, எங்க அக்கா ஷேர் கேக்குறாங்க, குடுக்கணுமான்னு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலிடா ஒரு வில் இருந்தா அந்த வில்ல யாருக்கு என்ன ஷேர்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்தபடிதான் சொத்து போகும். அப்படின்னா அந்த வில்லுக்கு வெளியே வேற யாரும் வந்து ஷேர் கேட்க முடியாது. அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் வில் ஸ்ட்ராங்கா இருந்தா ஜட்ஜ்மெண்ட் உங்க ஃபேவர்ல தான் வரும். ஆனா ஒரு கண்டிஷன், வில் ஜென்யூனா இருக்கணும், ஃப்ராட் இல்லாம இருக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, டிலே பண்ணாம உடனே பட்டா டிரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டு அந்த சொத்தோட பொசிஷனை எடுத்துக்கோங்க. இன்னொரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம், சில நேரம் தசில்தார் ப்ரொபேட் சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த 2025 அமெண்ட்மெண்ட் பத்தி சொல்லி இப்ப அது கம்பல்சரி இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராசஸை கண்டினியூ பண்ண சொல்லலாம். இப்போ ஒரு ரியல் லைஃப் லெசன். ஃபேமிலியில ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவரோட அப்பா இறந்த பிறகு பாட்டி அவருக்கான ஷேரை வேற ஒருவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இது ஏன் நடந்துச்சுன்னா, வில் இல்லாததால. அதனால என்ன லெசன்னா, உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராம இருக்க யாருக்கு போகணும்னு கிளியரா ஒரு வில் எழுதி வைக்கணும். இப்ப சில காமன் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். உயில் எழுதுறது சேஃபா? ஆமா, முழுக்க சேஃப். பிறகு கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். எப்ப வேணும்னாலும் சேஞ்ச் அல்லது கேன்சல் பண்ணலாம். சின்ன வயசுலயே எழுதலாமா? ஆமா, ப்ராப்பர்ட்டி இருந்தா எந்த வயசுலயும் எழுதலாம். இப்போ வாழ்க்கை அன்பிரெடிக்டபிள், எப்ப என்ன நடக்கும் தெரியாது. அதனால ஒரு சேஃப்டிக்காக வில் எழுதி வைப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல இருந்து நீங்க எடுத்துக்கணும் மெயின் பாயிண்ட் என்னன்னா, இனிமே வில் மூலமா கிடைச்ச சொத்துக்கு ப்ரொபேட் தேவையில்லை. நீங்க டைரக்டோ பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதியவரா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். அன்டில் தென், குட் பை. ஜெய் ஹிந்த்.